மீன ராசி நேயர்களுக்கு ஜூலை மாதம் 2025 எப்படி இருக்கும்? ராசியாதிபதி குரு 4ஆம் பாவத்தில் சூரியன் குருவுடன் இருக்கிறார். ராசியில் சனி பகவான் இருக்கிறார். 3ஆம் பாவத்தில் சுக்கிரன். இந்த 3ஆம் பாவத்தில் சுக்கிரன் இருக்கிறது உங்களுக்கு நன்மை செய்யும். 4ஆம் பாவத்தில் சூரியனும் குருவும் சேர்க்கை ஏதாவது ஒரு நல்ல தொழிலில் நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள். செவ்வாய் 6இல் இருக்கும் பொழுது விரோதிகள் குறைவார்கள். ஆனால் தன்னுடைய பிபியை பார்த்து கொள்ள வேண்டும். உப்பு கண்ட்ரோலில் வைக்கணும். ஏன்னா செவ்வாய் 6இல் வரும் பொழுது பிபி சூட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. அரசியலில் இருந்தால் ரொம்ப பதவி ஆசைப்படாமல் இருந்தால் சந்தோஷமாக இருப்பீர்கள் அல்லது ஏதாவது சிக்கலில் மாட்டிக்கொள்வீர்கள். கலைஞராக இருந்தால் இருக்கிற வேலையை டைம் டு டைம் செய்ய வேண்டும் அல்லது அதில் டிலே எல்லாம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. வியாபாரிகளுக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வியாபாரிகளுக்கும் நாட்டில் வியாபாரிகளுக்கும் உங்கள் வியாபாரத்தில் கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபேக்ட்ரி ஓனர்ஸ்க்கு நல்ல லாபம் என்று சொல்லு, அதில் நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள். நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, கண்டிப்பாக கடுமையாக படிக்க வேண்டும். அப்பொழுது தான் லாபம், பேர், புகழ், வசதி, இல்லைன்னா மாட்டிக்கொள்வீர்கள். நீங்கள் வேலைக்கு செல்கிற ஆண் பெண்ணாக இருந்தால் கண்டிப்பாக பிரச்சனை இருக்கின்றது என்று அர்த்தம். ஏனென்றால் நீங்கள் கம்மியாக பேசினால் பிரச்சனை கம்மி, எங்கேயாவது ஏதாவது பேசினால் வேலைக்கு வேட்டு வந்துவிடும். அதிகமாக பேசிவிட்டால் வேலையை விட்டு வெளியே வர வேண்டிய நிலைமை உருவாகும். விவசாயிகளுக்கு சாதாரணமான காலம், சுமாரான லாபத்தை பார்ப்பீர்கள். வீட்டில் இருக்கின்ற ஆண் பெண் தாத்தா எல்லோருக்கும் சொல்கிறேன், உங்களுடைய ஆரோக்கியத்தை கவனிக்கணும். உப்பு கம்மியாக சாப்பிடணும் அல்லது ஆரோக்கிய பிரச்சனை உருவாகும். என்ன பரிகாரம் செய்ய வேண்டும்? பரிகாரம் சிவநாம ஜபம் செய்து கொண்டே இருக்கணும். நமசிவாய 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 நம ஜபம் செய்ய வேண்டும். சனிக்கிழமை சுந்தர காண்டம் படிக்க வேண்டும் அல்லது ஹனுமான் சாலிசா படிக்க வேண்டும் அல்லது ஆஞ்சநேயர் கோயில் போயிட்டு 4 தடவை சுற்றி விட்டு வந்து அங்கு ஒரு விளக்கை ஏற்றிட்டு பிரார்த்தனை செய்தால் உங்களுக்கு இருக்கின்ற சகல பிரச்சனையை குறைஞ்சிட்டு நீங்கள் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.